வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வெண்பூசணிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்பூசணிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வெண்பூசணிக்காய் 250 கிராமு, சின்ன வெங்காயம் 20 பீஸ் எடுத்திருக்கேன். புளி பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம போட்டால் போதும். இது நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துக்கிடலாம். 2 தக்காளி பெருசாக, அரை மூடி தேங்காய், பாசிப்பருப்பு 200 கிராம். இதை நம்ம முதல்ல பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் போட்டு நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கிடலாம். வெண்பூசணிக்காயை தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் நம்ம குழம்பு வச்சு காட்ட போகிறேன். நான் வெண்பூசணிக்காயை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு பார்த்திங்களாங்க, இந்த தோலை மேலே இருக்கிற தோலை இப்படி நீக்கிடணும். நீக்கிட்டு பாருங்கள், இந்த ஷேப்பில் இப்படி கட் பண்ணணும். இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணால் போதும். இதுமாரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். வெண்பூசணிக்காய் கட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணியாச்சு. பருப்பு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த வெண்பூசணியை இதில் போடலாம். நம்ம குக்கரில் போட்டு தாங்க வைக்க போகிறோம். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, அரை டீஸ்பூனு சீரகம் போட போகிறோம். 7-8 பீஸு பூண்டு போட போகிறோம். இதை மட்டும் நம்ம சேர்த்து உப்பு போட போகிறதில்ல, மஞ்சத்தூளும் போட போகிறதில்ல, கடைசியாக தான் போடணும். காயிலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பருப்புக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம இது 3 விசில் வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிட்டோம். 3 சீட்டிக்கு விட்டுட்டோம்னா நல்லா குழஞ்சிடும். 3 விசில் வரட்டுங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப பெரிய 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 வெங்காயமாக இருக்குது, அதனால் இந்த ஆனியனை இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு தேவையான மசாலா பார்ப்போம். நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி வடிச்சிக்கிடலாம். இதில் மண் தூசு எது இருந்தாலும் அடியில் நின்றுடும். இப்படி புளி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ மசாலா பார்ப்போம். வெண்பூசணிக்காய் குழம்பு வைக்கிறதுக்குங்க, அரைத்த தேங்காய் பால், 2 பெரிய தக்காளி கட் பண்ணியது, கோல்டு வின்னர் எண்ணெய், உங்களுக்கு இஷ்டமான எண்ணெயில் நீங்கள் சமைக்கலாம். மிக்ஸ் பண்ணிய கடுகு 1 டீஸ்பூனு, 7-8 குண்டு மிளகாய், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, சாம்பார் பவுடரு நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா பவுடரு எல்லாமே இதுலேயே போட்டிருக்காங்க, அதனால் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கீரிய பச்சை மிளகாய் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள், இங்கு பவுடரு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூனு நெய் எடுத்திருக்கேன். வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 3 விசில் வரட்டும், பருப்பு பார்க்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு, இன்னும் 1 விசில் வரணும். 3 விசில் ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா சீட்டி தூக்கி விட்டாச்சு, நல்லா கேஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு பாசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இப்போ தான் நம்ம ஒரு அரை டீஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிடணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கிடணும். அப்புறம் நம்ம குழம்புல போட்டுக்கிடலாம். உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்திட்டோம்னா இந்த பருப்பு வேகாது. அதனால் நம்ம இதில் சூடாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடணும். குக் ஆகிடுச்சு நல்லா. இப்போ தாளி போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2-3 நிமிஷம் நல்லா சூடாகிடட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. மிக்ஸ் பண்ணிய கடுகு சேர்த்துக்கிடலாம். அதுலேயே குண்டு மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்து ஆனியன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம்.
ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணலாங்க. 3-4 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இது ப்ரௌன் ஆகட்டும். ஆனியன் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். இங்கு பவுடரும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, நெய் கடைசியாக சேர்த்து போகிறோம். இப்போ 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்களா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து போகிறோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கிடலாம். மேலாப்பில் வடிச்சிட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பு சேர்த்துக்கிடலாம். தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். 1 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நானும் செக் பண்ணிட்டு தாங்க உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பிளேட் போட்டு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். 3 நிமிஷம் வரைக்கும். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம பருப்பு போடுறதுனால சாம்பார் பவுட்ரு போட்டாலும் நம்ம புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் பரவாயில்ல. அதேமாதிரி நம்ம எந்த பருப்பு யூஸ் பண்ணாலும் நம்ம புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். இது உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் புளி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம். ஆனால் நான் புளி சேர்த்தி பண்ணுறேன் நான். அப்போ தான் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் தாங்க நெய் சேர்த்துக்க போகிறோம். கடைசியாக தான் நெய் சேர்த்தணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. கடைசியாக நெய் சேர்த்துனா தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் எப்பயுமே தாராளமாக தாங்க கொஞ்சம் குழம்பு செய்வேன். ஏன்னா கெஸ்ட்டுங்க வந்துட்டாலும் இப்போ இது பாருங்களேன், நல்லா 20 பேர் வந்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். வெண்பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா நல்லா கெட்டியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தனியா தழை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. வெண்பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மாதத்தில் 2 வாட்டி 3 வாட்டி நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்கள் மழையில் கூட நான் உங்களோட சப்போர்ட்டில் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். மழை வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் உங்களோட ஆதரவில் தான் நான் வீடியோ போடுறேன். நீங்கள் என்றுமே எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாகவே இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.